சினிமா நடிகைகளை பொது வெளியில ரொம்ப கொச்சையாக விபச்சாரிகள் மாதிரியும் நடிகர்கள் எல்லாரும் ஏதோ மாமா வேலை தான் பண்ற மாதிரியும் இவர் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய யூடியூப் சேனல்கள் இப்போ ரெண்டிங்காக வந்த திரிஷாவின் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்களை தான் இன்னை உள்ள சூழ்நிலைக்கு பார்க்கும்போது யூடியூப் சேனல்கள் அதை பிரபலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நெகட்டிவாக போடுற விஷயங்களை தான் இன்றைக்கி யூடியூப் சேனலுக்கு வியூஸ் அதிகமாக வரதுனால அவங்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் மக்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. உண்மையாக நியாயமாக சில விஷயங்களை எடுத்து போடுற யூடியூப் சேனல்களுக்கு வீசும் போகாது, அதையும் மக்கள் விரும்புகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். உயிரோடு சமீபத்தில் நடந்த சோசியல் மீடியா வைரல்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்களும் அதைத்தான் விரும்புகிறார் என்பதை தான் சுட்டி காட்டுகிறேன். எல்லா மக்களும் கொஞ்சம் எங்கே செல்ஃபோன் யூடியூப்பில் போய் உள்ளே பார்த்தாலே போதும், எங்கடா எது யாரை பற்றி எதை பேச மாட்டாங்களா, எதை பற்றி ஏதாவது நெகட்டிவாக வராதா, சும்மான்னு தெரிஞ்சாலுமே அதைத்தான் மக்கள் விரும்பி ஆர்வமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி வீடியோவுக்கு தான் வீசை அதிகமாக கொடுக்குறாங்க. இதே யூடியூப் சேனல்கள் அதைத்தான் விரும்பி எடுத்து போடுது சோசியல் மீடியாவில். அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி யாருமே பார்க்குறதில்ல. அதைத்தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்காமலே அதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனலில் தான் வீசு அதிகமாக போகிறதுனால சரி நல்ல பேர் நல்லவங்களுக்கு எதுவும் கூட கெட்டு போகுது. அப்படித்தாங்க இந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்கள் போகும், மக்களும் அதுக்காக அடிமைப்பட்டு கிடக்காங்க. இதில் மாற வேண்டியது ஒரு மாதிரிப்பட்ட சில விஷயங்களுக்கு அவங்களுடைய பேர் கெடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று மட்டும் யோசிக்கணும். எதையும் எதிர்பார்த்து தான் மக்கள் இருக்காங்க. முதல்ல மக்கள் மாறணும். இதே மாதிரி யூடியூப்பில் வர சேனல் இப்படி ஒரு பொருளை கிளப்பு விடும்போது இப்படிப்பட்ட சில விஷயங்களை சொல்லும்போது எந்த நியூஸுமே அதையே உண்மையான பார்க்குறதில்ல, உடனே வைரல் ஆக்கிடுது. என்னென்னா எனக்கு வீஸ் வேணும், எனக்கு சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி யூடியூப் சேனல் ஃபுல்லாக ஒரு ஆர்வக்குள்ளாரில் அத்தனை விஷயங்களையும் ஒரு 2 நிமிஷத்துலேயே பரப்பிட்டுறாங்க. இதாங்க இப்போ நடக்கு. இப்போ ரெண்டுங்கே அதுதான். இது தடுக்கணும். இதுக்கு தடுக்கணும்னா இதை என்ன செய்யணும்? இதை தடுக்க முடியுமா? முடியாது. அதே போல் கருணாஸ் இப்போ சில மணிக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட சில விஷயங்களை யூடியூப் சேனலும் தவறாக பரத்துகிறது. அந்த யூடியூப் சேனல்களுக்கும் தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருணாசும் சொல்லியிருக்கார். உண்மையிலே அது நியாயமான ஒரு கோரிக்கை தான். உண்மை அதுதான். யூடியூப் சேனலில் தவறான சில விஷயங்கள் வெளியிடும்போது தான், நெகட்டிவான சில விஷயங்கள் வெளியிடும்போது தான் அதை மக்கள் பார்க்குறாங்க. அந்த விஷயம் தான் உலகம் ஃபுல்லாக பரவுது. உண்மையாக நியாயமாக பாசிட்டிவாக எந்த விஷயங்கள் போடுறதை மக்கள் பார்க்குறதில்ல. மொத்தத்திலே யூடியூப் சேனலில் குறைந்த அளவுக்கு மக்கள் தான் ரொம்ப கேடு கட்டுருக்காங்க. மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, தப்பான்னு தெரிஞ்சியும் அல்லது இது பொய்யாத ஒரு தகவலாக தெரிஞ்சியும் அதைத்தான் போய் பார்க்குறாங்க. என்னங்க இது நாடு எப்படி உருப்படும், அப்படிப்பட்ட நாடு நமக்கு எப்படி கையாள போகிறோம் என்பது தானே நம்மளுடைய ஒரு இந்திய குடிமகன்கள் ஒரு கோரிக்கையாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கோரிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ ஒன்று செக்ஸ் ஆட்டி கவர்ச்சி ஆட்டி எந்த கொண்டு போட்டாலும் நமக்கு அதை வீசு கொடுக்கணும், பார்க்கணும், நம்பணும். இதுதான் மக்களுடைய வாடிக்கையான சில விஷயங்களாக இருக்குது. இது மக்களுடைய ஒரு சுட்டிக்காட்டலான ஒரு கருத்தை தான் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். மக்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த மாதிரி வீடியோ எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும். இந்திய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அத்தனையுமே தகுந்த சேனலு தகுந்த ஒரு செய்திகளை தான் வெளியே பரப்பணும். இது பிரபலத்துக்காகவும் பேரும் புகழுக்காகவும் எனக்கு அதிகமான வீசு போகணும், என்னுடைய சேனல் எல்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பரத்துடுறாங்க. அப்படி இதில் முக்கியமான நிறைய ஆட்கள் இருக்காங்க, சினிமா நடிகர்களும் இருக்காங்க. ஒரு விஷயம் கிடைக்காதா அதுக்கான்னு சொல்லி அறிஞ்சு தெரிஞ்சுட்டு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் அவங்களுடைய என்ன இருக்குது உள்ள என்ன இருக்குது எதான்னு சொல்லி அவங்க ஒன்றுமே பார்க்குறது இல்லை. ஆனால் என்ன ஒரு சேனலில் கிடைக்குதா எடுத்து போட்டுட்டு அது உண்மையாக பொய்யா, சரி 1 மணிக்கு கழிச்ச உடனே அவரே பதிவு விடுறேன். இது அத்தனையும் பொய், என்னுடைய வாயை ரெக்கார்டிங் பண்ணி வாய்ஸ் இதை மாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் அவர் பதிவிடுவார். அதையும் நமக்கு நம்பணும். மக்கள் அதைத்தான் போய் பார்க்குறாங்க. சரி அதை விடுங்க.
ஏதோ பாசிட்டிவான சில விஷயங்களை வந்து சில யூடியூப் சேனல் வந்து சொல்ல வரும்போது அந்த யூடியூப் சேனலை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்கே நெகட்டிவாக போகிற யூடியூப் சேனலில் தான் மக்கள் என்ன இதை ஓடி ஓடி பார்க்குறாங்க. இது என்ன கணக்கு? இது நம் சமூகத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் இது என்ன கணக்கு? நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு இது என்ன கணக்காக இருக்கும்? நாட்டில் வன்முறையும் கொடுமையும் அதிகமாக போகும். எதை யார் பார்க்குறாங்க? இப்படித்தான் எதாவது சக்தியாக வைரலாக எதாவது போனால் தான் அது வைரல் ஆகுது. ஆனால் அங்கே போய் ஒரு குழந்தை கொல்லு போட்டான், 15 வயசு பிள்ளையை கெடுத்து கொல்லு போட்டான். அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து 2 நாள் தான் பார்க்க முடியும், 3ஆவது நாள் அது காணாமல் போயிடும். அந்த கேசவை மூடி மறைச்சிடும் அரசாங்கம். இந்த உலகத்தில் வந்து இது தான் வன்முறையை வந்து யாருமே எதிர்பார்க்குறது இல்லை. சில விஷயங்களில் வந்து அப்படித்தான் மூடி போயிட்டு இருக்கு. இது மாறணும். இது மாறணுமானா மக்கள் மாறணும். மக்கள் மாறினால் நலம் மாறும். மாறுவது மனிதனாக இருந்தால் மக்கள் மாற வேண்டியது மக்களுடைய கடமை. இந்திய குடிமகனாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிற இருந்தால் நெகட்டிவான சில விஷயங்களை நமக்கு கேட்டு புரிஞ்சு நலம் விசாரித்து கொண்டு நீங்கள் அதை பாருங்கள், செயல்படுங்கள். தூய்மையான எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அது அத்தனை நம்ம தூக்கி தூர போட்டுட்டு ஏதோ பார்க்குறோம், ஜல்ஜா எதாவது கிடைச்சாரோ அதையும் பார்க்குறோம். என்னப்பா இது உலகம்? இந்த உலகம் மாறணும்னா முதல்ல மக்கள் மாறணும். இந்த ஜனநாயகத்தில் உள்ள மக்கள் மாறணும். நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓட்டு குத்தும் போது நல்லவர் யார் கெட்டவர் யார் ஒவ்வொரு மக்களுக்குள்ள ஒரு அடையாளம் உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் தீர்மானிப்பது உங்களுடைய கடமை. இதை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நானும் இந்திய குடிமகன் என்று ஒரு ஆதங்கத்தில் இதை நான் வெளிப்படுத்துகிறேன். இதற்காக நான் பெருமை கொள்கிறேன், பேசுகிறேன் என்று. நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்து பாசிட்டிவான சில தகவலை தான் தருமை தவிர வந்து நெகட்டிவான யாரையும் அங்கே குத்தி காட்டாது. அத்தனையுமே பொய்யை தான் உள்ள விடுறாங்க. யூடியூப் சேனலை வீசி போகிற, அப்படி போகிற இப்படி போகிற சோசியல் பரப்பு. என்னங்க உலகம்? என்னங்க இது வாழ்க்கை? மக்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. மக்களை நீங்கள தான் ஒரு கட்டுக்குள்ளே வரணும். இது உண்மையா பொய்யாண்டு நம்ம பார்த்து 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 பழகணும். இந்த உலகத்தில் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை தான் இந்த உலகம் மீடியாவில் வெளிப்படுத்தி சொல்லணும். கொள்ள அத்தனையுமே 2 நாள் 1 நாள் அப்படியே மூடு மறைச்சு போகும். அங்கே போன பார்த்தா அவளுக்கு தாலியை காணாது, இங்கே போய் பார்த்தா அவளுக்கு கம்மலை காணாது. கொள்ள இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் செயல்பட்டு மக்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறன்னா மக்களுடைய நிச்சயம் ஓட்டு முக்கியம். இதை நீங்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நீங்கள் தீர்மானிப்பது உங்கள் கையில் இருப்பது என்று மறந்து விடாதீர்கள். அடுத்தடுத்து வரும் சோசியல் மீடியாக்கள் விடும் சில தகவல்கள் அத்தனையும் பொய்யாக என்று கருதி நான் உங்களுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா